வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, முழு உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு எளிய பயிற்சி நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. அதேபோல மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முக பொலிவுக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். நம்மளுடைய உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். அதேபோல மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். இதுல பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ அதற்குண்டான பயிற்சிய நம்ம பார்க்கலாம். நம்ப இது போல ஒரு நிலைக்கு வந்துர்றோம். உதாரணத்துக்கு இந்த நிலை இருக்கணும். இதுல கைகளை இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு ஃபார்வர்ட பெண்ட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பின் ஸ்டாண்ட்ல கைகளை கொண்டு போகும் பொழுது, உங்களுடைய கையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது, மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு உங்களால ஹெட்ட வந்து அதாவது நெத்தி பகுதிய தரையில தொட முடியாத ஒரு பட்சத்துல, உங்களால எந்த அளவுக்கு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண முடிகிறதோ, அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணாலே போதுமான ஒன்று. எடுத்த உடனே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதேபோல செய்றேன்ற ஒரு நிலையில உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தை மேலே உயர்த்த வேண்டாம். உங்களால எந்த அளவுக்கு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண முடியுதோ, அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணாலே போதுமான ஒன்று. இதுல நம்ம ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இந்த பயிற்சிகள் யார் செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிசி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.